லேவியருடைய பணி வந்து ஆசரிப்பு கூடாரத்தோடு நின்று விடுற ஒரு காரியம் மட்டும் கிடையாது. அவர்களுடைய பணி வேலை என்று சொல்லக்கூடியது உன்னுடைய வாழ்விலே தொடர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. இது எதை நமக்கு காமிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தான் நமக்கு காண்பிக்கின்றதாக இருக்கின்றது. வேதத்தில் சங்கீதம் முதல் சங்கீதத்தில் சொல்லுவார்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று சொல்கிறார்ல. அங்கே ஒரு பெரிய ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறார். இப்படிலாம் பண்ணாத, துன்மார்க்கர் பாவிகள் பரியாசக்காரர் இந்த இடத்துல நேரத்தை செலவு பண்ணாத. அப்போ அங்கே செலவு பண்ணாதானே வேற எங்கே செலவு பண்ணணும்? நம்மை சூழ்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனால், நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அவங்க எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நீ இரு, அப்படிப்பட்ட கூட்டத்தோடைய வாசம் பண்ணு என்று சொல்கிற ஒரு காரியமெல்லாம் வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, நீ யாருன்னு சொல்லணுமா, உன்னை யாருன்னு சொல்லணும், உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறன்ற மாதிரி நம்ம சுற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாருங்களா, நம்முடைய லைஃப்பும் நம்முடைய வாழ்வும் அதை போல தான் மாற ஆரம்பிக்கும். ஆகவே கொஞ்சம் இந்த காரியத்தை நம்முடைய லைஃப்பில் வந்து பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கின்றதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே தான் கர்த்தர் வந்து அந்த நாட்களில் லேவியர்களை இவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எப்போதுமே இவங்க லேவியர்கள் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் அன்றைக்கு பணியை செய்தாங்களோ, இப்போ இவங்களை சுற்றிலும் அதே பணியை தொடரும்படிக்கு தான் தேவன் விரும்புகிறார். அடுத்தது இன்னொன்று காரியம் இதில் சொல்ல விரும்புகிறார். 35 பின்னாடி இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லேவியர்களுக்கு கொடுக்கின்ற சில காரியத்தெல்லாம் பார்க்குறோம். 35, 33 வசனத்தை படிப்போம். 35, 33 படித்து காமிக்கிறேன். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் தேசத்தில் சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலை செய்யப்பட்டவனுடைய இரத்தத்தால் தேசம் தீட்டுப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு அவன் இரத்தத்தினால தான் பாவ நிவர்த்தியை செய்ய முடியும் என்பதையும் சுட்டி காமிக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால், கொலை செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தெல்லாம் தேவன் கொண்டு வர ஆரம்பித்தார். அன்றைய நேரத்தில் அநேக விஷயங்களை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்தில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் உருவாவதற்கெல்லாம் காரணமாக இருந்ததே நம்முடைய கர்த்தராகிய தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சட்டத்திட்டங்கள் தான் இன்றைக்கும் உலக நாடுகளில் இருக்கின்ற எல்லா தேசங்களிலும் சட்டங்களாக ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாமே அதுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது கர்த்தராகிய தேவன் லேவியர் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமத்தில் கொண்டு வந்த அந்த சட்டங்கள் தான் இன்றைக்கும் எல்லா தேசங்களிலும் அதிகமாக பரவலாக காணப்படுகின்றதாக இருக்கின்றது. இந்த 35ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை அதிகமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த அடைக்கல பட்டணங்களை பற்றி பேசுகிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இதில் ஒருவேளை சில பேர் பிளான் பண்ணியே சாகடித்த ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து கைப்பிசகாய், அதாவது அறியாமல் செய்த காரியம் என்றும் ஒரு காரியம் இருக்குது. அறியாமல் செய்ததுன்னா என்ன? ஒரு உதாரணம் சொல்லப்போனால் தெரியாமல் பண்ணுறது. ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ மரம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது கோடாலி கீழே பக்கத்தில் இருக்கிற ஆளையோ மேலேயோ விழுந்துருது. அது வேணுக்குன்னு பண்ணல. இன்னும் கூட நம்ம ஏதாவது வெட்டும்போது பக்கத்தில் நிற்காதீங்கலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போல்லாம் அதிகமாக நம்ம இருக்கிறது கிடையாது. நான் வளர்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் வெட்டுற அது வெட்டு இது வெட்டுறலாம் வெட்டு பக்கத்தில் நிற்காதீங்க, பிடி கண்டு டக்குன்னு மேலே பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் சொல்லியிருக்கிறேன். பக்கத்தில் நிற்காதீங்க, தள்ளி போங்கலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது கைப்பிசகா யாரோ ஒருத்தர் மேலே விழுந்துருது. நம்ம பிளான் பண்ணி யாரையும் கொலை பண்ணல, கைப்பிசகா தவறாமல் அதாவது தெரியாமல் விழுந்துருது. ஆனால் அவனை நீ தண்டனை கொடுத்துடாத. சில நேரத்தில் பாருங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பக்கத்தில் வேலை செய்கிறோம், பக்கத்தில் விழுந்துருது. அவன் சொந்தக்காரன் என்ன பண்ணடே, என் மச்சானையும் வெட்டிட்டியாடா, என் மாமனையும் வெட்டிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம எதாச்சியாக தெரியும். சில நேரத்தில் நிறைய இடங்களில் தெரியாமல் போகிற சண்டை தான் பெரிய லெவலில் போயிட்டுருக்குது.
அப்போ ஒருவேளை அவன் சொந்தக்காரன் எலும்பி வந்து இவன் தெரியாமல் பண்ண இவனை பிடிச்சி எதாவது அடிச்சிடுவான் பண்ணிடுவான்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு அந்த நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கென்றே தேவன் 6 அடைக்கல பட்டணத்தை உண்டாக்குகிறார். படிக்கிறேன் 10, 11, 35, 10, 11 வசனங்களை படித்து காண்பிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். சில பட்டணத்தை ஏற்படுத்த சொல்றார். அற்புதமான தேவனுடைய திட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லேவியர்களை சுற்றிலும் இருக்க வைத்தது மட்டுமல்லாமல் லேவியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 பட்டணத்தை கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். எத்தனை பட்டணங்கள்? 48 பட்டணங்கள். அதில் 6 பட்டணங்கள் விசேஷமாக லேவியர்களுடைய 6 பட்டணங்களை எதுக்காக முடிவு செய்கிறார்னா, அடைக்கல பட்டணமாக இருக்கும்படிக்கு தேவன் சொல்கிறார். அப்போ அவங்க 42 பட்டணம் இருக்குது, மீது இருக்கின்ற 6மே அடைக்கல பட்டணங்கள். தேவன் ஏற்படுத்தின அற்புதமான ஒரு திட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொலை செய்தவன் நியாய சபையில் வந்து நியாயம் விசாரிப்பதற்கு முன்பாக அவன் சாவதற்கு அனுமதி கிடையாது. கோர்ட்டில் வந்து ஜட்ஜி கொடுத்த பிற்பாடு தான் சாகணும். ஆகுதான் பாருங்க, இதை வந்து அடைக்கல பட்டணங்கள் உறுதி செய்கின்றது. அவன் நல்லவனா கெட்டவனா, ஒருவேளை வேணுக்கு பண்ணனானா, பிளான் பண்ணி பண்ணனானா, இல்லை கைப்பிசகா பண்ணனானா, இல்லை தெரியாமல் பண்ணனா என்கின்ற ஒரு காரியத்தெல்லாம் இன்றைக்கு எப்படி கோர்ட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் இருக்குதோ, அதே போல் அன்றைக்கு கோர்ட்டே என்னன்னா அடைக்கல பட்டணங்கள் தான். அங்கே தான், அதான் கோர்ட்டு. அங்கே தான் போகணும். அங்கே போய் ஒளிமுக வாசல்னு கூப்பிடணும், மூப்பரை கூப்பிட்டு வரணும். அவங்க வந்த பிற்பாடு என்ன பண்ணணும்னா அவங்க சொல்லணும், எதனால் என்ன ஏதுலாம் கேட்பாங்க. கேட்கும்போது அந்த மூப்பர்கள்ட்ட இவன் உண்மையை சொல்லணும். அவனு என்ன பண்ணுவான், விசாரிப்பான். விசாரித்த பிற்பாடு உண்மையாகவே அவன் வந்து கைப்பிசகா தான் தெரியாமல் தான் கொன்னான்னு சொன்னாங்கன்னா அவனை உள்ளே கூப்பிட்டுக்குவாங்க. ஒருவேளை அவன் வந்து பிளான் பண்ணி பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்ணாங்கன்னா அதற்குரிய தண்டனை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அந்த கோர்ட் அடைக்கல பட்டணத்தில் இருக்கின்ற மூப்பர்களுடைய கோர்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு சரியான ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள். அதில் 48 பட்டணத்தில் 6 பட்டணத்தை செலக்ட் பண்ணுன்றாரு. யோர்தானுக்கு கிழக்க 3 பட்டணம் இருக்கணும், யோர்தானுக்கு மேற்க ஒரு 3 பட்டணங்களாக டிசைட் பண்ண சொல்கிறார். இவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவன் இந்த அடைக்கல பட்டணத்தை உருவாக்கும் போது கூட எவ்வளோ அழகாக நேர்த்தியாக உருவாக்குறாருன்னா, ஒருவேளை கைப்பிசகா ஒரு தப்பு பண்ணான்னா அவங்க வந்து எளிதில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வழிகளை தேவன் உருவாக்க சொல்கிறார். இது எப்படின்னா, அந்த ரூட்டே பார்த்திங்கன்னா அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். போகிற வழியில் கல் முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. போகிற வழி அவனுக்கு எப்படி இருக்கணும்னா ஹைவேஸ் மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஹைவேஸில் கார் மண்டியில் அழகாக போகிற மாதிரி அடைக்கல பட்டணத்துக்கு போகிற வழியை கூட தேவன் என்ன பண்ண ஆரம்பித்தானா, சூப்பராக வையினார். வந்து அவன் தடுத்து விழுந்துடக்கூடாதா. இன்னொருத்தன் வந்து இந்த நிரபராதியை இந்த கைப்பிசகா கொண்டவனை இன்னொருத்தன் வந்து இரத்தப்பழியை வாங்கிடக்கூடாது என்பதற்காகவே அவன் தப்பி ஓடுவதற்கான வழிகளை கூட அழகாக வடிவமைக்க சொன்னார் கர்த்தராகிய தேவன். அது மட்டுமல்ல, இவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான், தப்பு பண்ணிட்டான், அதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். இவன் போகிற வழியில் ஒரு 6 குறுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 6 குறுக்கு இருந்துச்சு தான் என்ன பண்ணுவான் எதிரி, அதாவது அவன் சொந்தக்காரன் வந்து இவனை சாகடிச்சிடான்னு சொல்லிட்டு அந்த பாலங்களை கட்ட சொல்லக்கூடியது யாருக்காக பாலங்கள் போட சொன்னார்னா, இந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே போக வேண்டும் என்பதற்காக ரோடு அழகாக போட சொன்னார், பாலங்களை அழகாக கட்ட சொன்னார். ஒருவேளை 6 இருக்கிறப்ப அதில் தப்பி போக முடியாமல் டக்குன்னு எது இன்னொருத்தன் வந்து கைப்பிசகா கொண்டவனை கொன்றக்கூடாது. இல்லை, அதுக்காக தேவன் என்ன பண்ண சொல்கிறாரு, அவன் ரூட்டு கிளியராக இருக்கணும், கரெக்டாக நேராக போகணும், நேராக போய் என்ன பண்ணணும் அவன் அங்கே உள்ள அடைய வேண்டும். 3வது, இவன் வந்து அடைக்கல பட்டணத்து போகக்கூடிய டைரக்ஷன் பலகைகளை வைக்க சொல்லும்படி கட்டளையிட்டு இருந்தார். 6 பட்டணங்கள் கரெக்டாக நல்லா தெரியும். தப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அடைக்கல பட்டணம் தான். அதனால என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் டைரக்ஷன் வை, எல்லா இடத்துலையும் என்ன சொல்ல பலகைகள், என்ன பலகைகள், விளம்பர பலகைகள் மாதிரி டைரக்ஷன் பலகை வை. எப்படி இன்றைக்கெல்லாம் இந்த ஹைவேஸில் இன்றைக்கெல்லாம் எப்படி உருவானிச்சு தெரியுங்களா, எல்லாமே இந்த நம்ம ஆண்டவர்கிட்டருந்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் இது எல்லாமே வந்து அடைக்கல பட்டணத்துக்கு போகிற வழியை கரெக்டாக அம்புகுறி வச்சு காமிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா கன்ஃபியூஸாக அந்த கொண்டுட்டான் மற்றவங்க வந்து இவனை கொன்றக்கூடாதுன்றதுக்காகவே திசை திரும்பி வேற எங்கேயாவது போயிடக்கூடாது, வேற எங்கேயாவது போனால் கூட பின்னாடியே வந்து போட்டுருவானுங்க வந்து. அதனால தான் கர்த்தர் ரோடை ஒழுங்காக போட வச்சார். எதற்கு? அடைக்கல பட்டணத்துக்கு
தப்பி கரெக்டாக போகணும். ரெண்டாவது பாலத்தை கட்ட சொன்னார். மூன்றாவது அதற்கான பலகைகள் எல்லாம் அங்கங்கே வைக்க சொன்னார். ஏன்னா குழப்பம் இல்லாமல் நம்ம சரியான வழியிலே போக வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் ஏன் பண்ண வச்சாரு? ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். அப்போ கர்த்தர் எதில் கவனமாக இருக்கிறாரு? ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதெல்லாம் கர்த்தர் கவனமாக இருக்கிறாரு. குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியங்கள் தான் இருக்குது. நீங்கள் நிறைய ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே யாருன்னா, நிறைய நேரத்தில் தப்பு செய்யாதவன் உள்ளே இருக்கிறான், தப்பு செஞ்சவன் வெளியே சுற்றிட்டு இருக்கிறான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஜட்ஜி சரியில்லை, நீதி நியாயத்தை சரியாக கொடுக்காமல் போயிட்டாங்க. இன்றைக்கி எந்த ஒரு சட்டம் எந்த ஒரு தேசத்துலையும் பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் உள்ளே இருக்கிறது நிரபராதி நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், வேதனையை சொல்லுவாங்க. நான் தெரியாமல் பண்ணங்க, என்னை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சவன் பாருங்கள், திருடெல்லாம் வெளியே சுற்றுறான், கொலகாரெல்லாம் வெளியே சுற்றுறான், தப்பு பண்ணுறவங்களாம் வெளியே சுற்றுறான். நான் ஒழுங்காக இருந்த ஆழத்துக்கு உள்ளே போட்டிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் இதெல்லாம் நடக்குது. நிறைய நான் சொல்கிறேன், எல்லா ஊர்களையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ இந்த 35ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒவ்வொரு கோத்திரத்தை சுற்றிலும் லேவியர்கள் குடியமர்த்தப்பட வேண்டும், அவர்கள் மிருகங்களுக்கு மேய்ச்சலை விடும்படி சொன்னது மட்டுமல்லாமல் 9ஆம் வசனம் சொல்கிறாரு, பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கான பட்டணங்கள் எல்லாவற்றையும் உருவாங்க சொல்கிறார். ஏன்? அவன் நிரபராதியாக இருந்தால் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அது ஒரே நோக்கம்தான் கர்த்தருக்கு. ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது. ஆமென். தேவன் எவ்வளோ அதை கரெக்டாக இருக்கிறார் பாருங்க. நல்லவனை காப்பாற்றணும், தப்பு செய்யாதவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் தேவன் அவ்வளவு கரெக்டாக இருந்தால் அடைக்கலப்பட்டவங்கள் யாருக்கு? குற்றவாளிகளுக்கு கிடையாது, நிரபராதிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அடைக்கலப்பட்டங்கள். நான் தான் சொன்னேன், இந்த குட் ஃப்ரைடே கூட சொன்னேன். என்ன சொன்னேன்? இவன் செஞ்ச விஷயம்லாம் தெரியாமல் பண்ணினாதான் அடைக்கலப்பட்டதுக்குள்ள போக வேணுன்றதுக்காக தான் இயேசு பண்ணின ஜெபமே என்ன ஜெபம்? பிதாதேவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல். ஏன்னா அடைக்கலப்பட்டதுக்குள்ளே போகணுன்னா அந்த ப்ரேயர் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஆழை மட்டும்தான் அடைக்கலப்பட்டவனை ரிசீவ் பண்ணணும். சொல்ல போனால் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே குற்றவாளிகள், தண்டனைக்குரியவர்கள், ஆக்கினி தீர்ப்புக்குரியவர்கள், நரகத்துக்குரியவர்கள். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்முடைய ஒரு சின்ன ஜபத்தில் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவங்களுடைய நிலைமையும் கர்த்தர் மாற்றி எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு பாருங்க. இன்றைக்கு நாம் எல்லாருமே அடைக்கலப்பட்டதற்கு உள்ளே போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? அதுதான் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது தேசத்தின் மிகப்பெரிய சாபம் என்பதையும் நினைப்பூட்டுறார். நிறைய இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு ஊரில் சில சாபம் இருக்கும். அந்த சாபத்தில் ஒரு சாபம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை கொன்றுருவாங்க. அதனால் பாருங்கள், ஏரியா முழுவதுமே பெரிய பிரச்சனைக்குள்ளே போகும். சில நேரத்தில் நடக்குது, நல்லவன் கொல்லப்படுறதுனால. கர்த்தர் இப்படிப்பட்ட சாபமெல்லாம் தேசத்தில் வரக்கூடாது என்பதற்காக தான். நீதிமானின் ரத்தம், நல்லவனுடைய ரத்தம் அந்த தேசத்தில் விழுந்து தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த அடைக்கல பட்டணங்கள் எல்லாம் தேவன் உருவாக்கி இருக்கிறாரு. பாருங்க, இந்த இப்போ ஒருத்தன் கைப்பிசக்கா தப்பு பண்ணிட்டான், கொன்னுட்டான், பல காரியம் பண்ணிட்டான் போது இவன் என்ன பண்ணக்கூடாது? நேராக வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு போய் நீ காப்பாற்று, இன்னைக்கு பாருங்க, நம்ம ஜாமீன் வாங்குறதுக்கு ஏதாவது உள்ளே போட்டானா நம்ம இவங்கள்ட்ட ஜாமீன் வாங்க போகலாமா, அவங்கள்ட்ட ஜாமீன் வாங்க போகலாமான்லாம் கேட்குற மாதிரிலாம் கர்த்தர் சொல்லுது. இந்த ஜாமீன் கேட்குறதுக்கு எங்கேயும் போயிடாதையா, உனக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன? நேராக அடைக்கலப்பட்டதுக்கு போயிரு, அதான் உனக்கு தீர்வு. வேற எங்கேயாவது நின்று கொஞ்சம் தாமதம் செய்தால் கூட முடியாது. ஆகவேதான் பாருங்கள், ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது கூட இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சிப்பின் நாள் என்றால் சொல்லப்பட்டிருக்கு. தாமதம் செய்யாதே என்ன இல்லைங்க, எங்கள் வீட்டில் போய் கேட்டுட்டு வராங்க, அப்புறமேட்டுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணியினால், இன்றே மனம் திரும்பி, இன்றே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு, இன்றே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு மீட்பை பார்க்கலாம். இல்லைங்க, நான் போய் கொஞ்சம் கேட்டுட்டு வரேங்க, என் மனைவிட்ட பர்மிஷன் கேட்டு வரேன், நம்ம போகலாமா வேண்டாமா, நம்ம சரி நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக மாறலாமா வேண்டாமா, இல்லை ஞானஸ்தானம் எடுக்கலாமா வேணாமா, இல்லை அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன், இவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன். அது சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடைக்கலப்பட்டோன்னு இயேசு தான் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கேட்குறதுக்குள்ளே யாரோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வேறு வழியில் கொண்டு போக ஆரம்பித்து விடுவார்கள். இல்லை என்றால் இரத்தப்பள்ளி தொடர ஆரம்பிக்கும். இன்னொரு காரியம், நிம்மதியாக வாழ முடியாது.
இப்போ தப்பு தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஒன்றும் வீட்டில் பிள்ளைங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறவங்க உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கும். என்ன பண்ண போகிறாங்களோ, எது பண்ண போகிறாங்களோ, எப்படி திட்ட போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ, அப்படியே இருக்கும். 2 அடி அடிச்சுட்டா அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க. சில நேரத்தில் நான் கூட பிள்ளைகளை அடிக்கிறது எதுக்குன்னா தண்டனையிலேருந்து அந்த குற்ற உணர்வில் பிள்ளைங்க மாட்டிக்க கூடாது என்பதற்காகவே சில நேரம் 2 சாத்திடுறது. இல்லைன்னா குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டேன், இப்போ அப்பாவுக்கு விரோதம் இப்படி பண்ணேன், அம்மாவுக்கு விரோதம் இப்படி பண்ணிட்டேனே, அந்த குற்ற உணர்வு அவங்கள ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆகவே தான் சில நேரத்தில் பிள்ளைகள் அடிக்கிறது தப்பு கிடையாது, அதுக்குன்னு ஓவராக அடிச்சிடக்கூடாது. அடிக்கிறது தப்பு இல்லை. எதுக்குன்னா குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக மேலோங்க ஆரம்பித்து விடும். இந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மையின் உணர்வு, இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. இந்த உணர்வை வந்து நம்ம பிள்ளைகளுக்குள்ளும் விடக்கூடாது, உங்களுக்குள்ளேயும் விடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். எதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை உணர்வு வந்துடக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பின் தண்டனைக்குரிய உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ பாருங்க, இந்த கைப்பசகா இந்த செஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி போகலன்னா அவனுக்குள்ளே என்ன, இவன் வந்து சாத்துவானோ, அவன் வந்து சாத்துவானோ, இவன் வந்து அடிச்சிருவானோ, அவன் அடிச்சிருவானோ, இவன் நம்மளை பழி வாங்கிடுவானோ, இவன் ஒரு அவன் சொந்தக்காரன், அவன் சொந்தக்காரன், இவன் வந்துடுவானோ, அவன் வந்துடுவானோன்னு சொல்லி இவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படப்படப்பாக இருக்கும். குற்ற உணர்வே அவனை கொன்றும். ஆகவேதான் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நேராக டைரெக்டாக என்ன பண்ணு, அடைக்கல பட்டணத்துக்கு போயிடு. நான் சொல்கிறேன், நமக்கு கிறிஸ்து தான் அடைக்கல பட்டணம். கிறிஸ்துவுக்குள்ளாக தான் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்கு வெளியே ஆசீர்வாதம் இல்லை. இல்லைங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேங்க, வயசான பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேங்க, இன்றைக்கெல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு. எங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது உங்களை ஜாலியாக வாழ்றதான் ஏற்றுக்கொள்ள சொல்கிறோம். அடைக்கலப்பட்டன வாழ்வு என்பது சும்மா சாதாரணமான வாழ்வு கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிற பாருங்க. இந்த அடைக்கலப்பட்டன வாழ்வே தனி சுவாரஸ்யமான ஒரு காரியம். இந்த 48 பட்டணத்தில் 6 பட்டணத்தை அடைக்கல பட்டணமாக கொடுக்க சொன்னார். அதில் இப்போ வந்து இவன் வந்து தெரியாம தான் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு இருக்கிற சலுகை என்ன தெரியுமா? உடனே அந்த மூப்பன் அந்த லேவி பட்டணத்துக்கு உள்ளே கூட்டி போயிடுவான். கூட்டி போய் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு லைஃப்னா, அந்த ஏரியாவில் இருக்கின்ற பிரதான ஆசாரியன் மரிக்கிற வரையிலும் அவன் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் அவன் வாழலாம். பிரதான ஆசாரியன் மரிக்கிற வரையிலும் அவனுக்கு எவ்வளோ பெரிய சலுகை பாருங்க. ஒருவேளை இவன் போய் அடுத்த நாளே மரிச்சாலும் பிரச்சனை தான் வந்து. ஆனால் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா அவங்க உடனே சாகிற லிஸ்ட்லாம் கிடையாது. நல்லா தேவனோடு இருக்குது, தேவ பிரசனத்தில் இருக்கிறதுனால சீக்கிரம் போகிற ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே நல்லா வாழ்கிறவங்க. அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் பெஸ்ட் உணவு சாப்பிட்டவங்க யாருன்னா லேவியர்கள். ஆமென். சிறந்த உணவு. இப்போ இவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள பொறுத்த போனான் பாருங்க, அவனுக்கும் என்ன சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு தெரியுங்களா? அவனுக்கும் பெஸ்ட் ஃபுட்டு தான். ஹலோ, பெஸ்ட் ஃபுட்டு. இப்போ அவனுடைய இன்சார்ஜ் யாருன்னா லேவியன் எடுத்துக்கொள்ளணும். அந்த பட்டணத்தில் இருக்கின்ற லேவியன் அந்த நிரபராதிக்கு செய்ய வேண்டியது எல்லாமே யார் பண்ணணும்னா அந்த லேவியன், அந்த ஏரியாவில் இருக்கின்ற லேவி குரூப் தான் அவனுக்கு எல்லா காரியத்தையுமே பண்ண வேண்டும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க போகிற ட்ரெஸ்ஸு, அவங்க போகிற ஒரு வாழ்க்கை, அவங்க கேட்குற இசை, மியூசிக். அப்பா, இது யாருக்கு? கைப்பிசகா செஞ்சவனுக்கு தான். வேணுக்குன்னு பழி வாங்கணும், கண்டுபிடிச்சிருவான். உள்ளே வந்து நீ வேணுக்குன்னு. அவன் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாமே தப்பு பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பயங்கர பிரில்லியன்ட் யூதர்கள் எல்லாருமே. சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கண்டுபிடிச்சாங்கன்னா நீ கண்டுபிடிச்சாங்கன்னா மோசே அதுக்கு என்ன சட்டம் கொடுத்துருவா, அதுபடி தண்டனை கொடுத்துருவாங்க. ஒருவேளை கைப்பிசகாய் அவன் தெரியாமல் பண்ணிட்டானா அவனுக்கு லைஃபே வேற, வாழ்க்கையே வேற, சாப்பாடு வேற, ட்ரெஸ்ஸு வேற. அது மட்டும் இல்லை, தினந்தோறும் அவன் ஜாலியான லைஃப். இசைகள், இந்த லேவியர்களுடைய வேலை அதிகமாக பாருங்கள், இசைகளை கேட்டு கொண்டிருப்பார்கள். ஏன்னா கர்த்தரை துதிக்கின்ற துதி இருக்கிறதுனால அதிகமாக இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுனால இசையை கேட்குற ஒரு பாக்கியம். இதெல்லாம் இப்போ பிரதான ஆசாரியன் மரிக்கிறவர்களும் இந்த என்ன சொல்கிறதுங்க, இந்த சலுகைகள் எல்லாமே அவனுக்கும் கிடைக்கும். நான் சொல்கிறேன், நம்முடைய பிரதான ஆசாரியன் மரிப்பதே இல்லை. காலையில் பேசணும் இல்லையா, பிரதான ஆசாரியன் அவர் சாவே இல்லை, அவர் இன்றைக்கு வாழ்கிறார். அவர் இன்றைக்கு வாழ்கிறதுனால நான் சொல்கிறேன், இந்த அடைக்கலப்பட்டதில் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். என்ன சொல்ல போனால், மோசஸ்
அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி இங்கே இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். அவர் வந்து எப்போதுமே ஒருத்தங்க கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிற வார்த்தை ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப ஒரு விலையேற பெற்றதாக இருக்கும். பாருங்க, ஒரு சாவு வீட்டுக்கு போனால் கூட அவங்க கேட்குற எல்லாரும் வந்து கேட்குற கேள்வி என்ன, கடைசியாக அவர் என்ன சொன்னாருங்க, அடப்பாங்க கடைசியாக ஒன்றுமே சொல்லாமல் செத்து போயிட்டாருங்க. சில பேர்லாம் ஒன்றுமே சொல்லாமல் சாகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்கள் சாகிறதுக்கு முன்னாடி இப்படி அப்படி எல்லாத்தையுமே சொல்லி போகிற ஆளாக இருப்பாங்க. நம்ம மோசஸ் சாக போகிறதுக்கு முன்னாடி பல விஷயத்தை பல விஷயத்தில் சொன்னாலும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 27ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலை நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இதில் சொல்லும்போது முத ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிற ஒரு வார்த்தை, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆமென். இந்த 6 பட்டணம் இல்லையா, ஒரு சொல்றாரு இந்த 6 பட்டணம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு சொல்ற அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். சொல்லுங்க, அனாதி தேவனே எனக்கு அடைக்கலம். ஆமென். நமக்கு நம்முடைய அடைக்கலமே தேவன்தான். கிறிஸ்து நம்முடைய அடைக்கலமாக இருக்கின்றார். பாரு, இதனுடைய சீரியஸ் ஒரு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காமிக்க. அப்போதான் இந்த அடைக்கலப்பட்டனுடைய எவ்வளோ சீரியஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், அதனுடைய மேன்மை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அங்கு சவுல் ராஜாவின் படைத்தலைவனாகிய அப்னேர் என்று சொல்லக்கூடியவன் ஆசைகேல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை கொண்டு போட்டுடுறான். இந்த ஆசைகள் யார் என்று சொன்னால் யோவாப்புடைய அண்ணன் தான் இந்த ஆசைகள். யோவாப் யாருன்னு கேட்கலாம். யோவாப் யாருன்னா தாவீதின் படைத்தலைவன். நீங்கள் இந்த சாமுவேல் புஸ்தகம் ராஜாக்கள் புஸ்தகம் படிச்சிங்கன்னா யோவாப் தான் தாவீதை காட்டிலும் பெரிய ஹீரோவாக தெரிகிறவர் யாராக தெரிவார்னா யோவாப் தான் பெரிய ஹீரோவாக தெரிவார். ஆனால் எங்கே போனாலும் டக்கு டக்குன்னு களத்தில் இறங்கி பூந்து விளையாண்டு எப்படி தாவீது பூந்து விளையாடினாரோ அதே போல் படைத்தலைவனாகிய யோவாப் பயங்கரமாக பூந்து விளையாடுற ஆள். இப்போ கவனமாக கேட்கணும், யாருடைய அண்ணன் ஆசைகேல்? யோவாப்புடைய அண்ணன் ஆசைகேல். இந்த ஆசைகளை யாரு கொண்டான்னா அப்னேர் கொண்டான். அப்னேர் யாருன்னா சவுல் ராஜாவுடைய படைத்தலைவன். இப்போ தாவீது ஒரு ஃபீல் பண்ணுறான். இது தாவீது ஃபீல் பண்ண முன்னாடி யோவாப் என்ன பண்ணுறான்? யோவாப் என்ன பண்ணுறான்னா, டேய் நீ என் அண்ணனையா போட்ட, உன்னை போடுறேன்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறான். யோவாப் படைத்தளபதி, அதாவது படைத்தளபதி கேப்டன் சொன்னாலும் சாதாரண ஆட்கள் கிடையாது இல்லைங்களா? பயங்கரமான பிளான் பண்ணி தூக்குறவங்க எல்லாமே அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அதனால் இவங்க வகை தேடிகிட்டே இருந்தான். யாரை? அப்னேரை போகணுன்னு வகை தேடிகிட்டே இருந்தான். எப்படியாவது கையில் மாட்டினானா அப்னேரை போட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக கூட்டிகிட்டு வரான் பாருங்க. கூட்டிகிட்டு வந்து அப்னேரை போட்டுட்டான் யோவாப். ஓகேங்களா? இப்போ 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் போங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற எல்லாமே புரியும். 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிச்சு காமிக்கிறேன். 27. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனுடனே ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய், கவனமாக கேளுங்க, ஒளிமுக வாசல்ல சென்ட்ரல் நின்று அவன் ஒருவேளை கொஞ்சம் உள்ள எப்ரோன்ல இல்லை என்ட்ராயிட்டான்னா. எப்ரோன் என்னன்னா அடைக்கலப்பட்டது, அது ஒரு பட்டணம் எப்ரோன். இப்ப எப்ரோனுடைய பார்டர்லயே போடுறான் யோவாப். கவனமா கேளுங்க என்ன நடக்குது. ஒளிமுக வாசல் சென்டரா இருந்தா அவன் காப்பாதுன்னு சொல்லி அப்படி இந்த யோவாப் என்ன பண்றான், அப்படியே ஓரமா அவனை ஒரு பக்கமா அழைச்சிட்டு போய் தன் தம்பி ஆசைகளுடைய மன்னிக்கும் இங்க தம்பி அண்ணன்ட்ட தம்பி ஆசைகளுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றில் குத்தி கொன்று போட்டான். பழி தீர்த்துட்டானா? இப்ப அடுத்த விஷயம் கேளுங்க.
இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னு படிக்கிறேன் பாரு 33. அதில் தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பலி இல்லைன்னு சொல்லிட்டு 33-34 படிக்கிறேன் பாருங்க. 33-34. அதுக்கு முன்னாடியே நிறைய படிக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறப்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 31, தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். பாருங்க, தாவீதே அப்னேர் ரொம்ப ஹானர் பண்ணுறான்னா அவன் கரெக்டான ஒரு ஆளாக இருந்திருப்பான். அப்னேர், திரும்ப படிக்கிறேன். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான், சகல ஜனங்களும் அழுதார்கள். பாருங்க, எல்லாருமே அவன் நல்லவன்றதால தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் பண்றாங்க. அப்புறம் ராஜா அப்னேருக்காக புலம்பி, இப்ப என்ன எப்படி புலம்புறான் ராஜா? என்ன புலம்புறான்? மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, ஐயோ மதி கெட்டவன் போல செத்துட்டியப்பா நீ. கொஞ்சம் யோசிக்க கூடாது, கொஞ்சம் திங்க் பண்ண கூடாது. உன் கைக்கு கட்டப்படவும் இல்லையே, உன் கால்களில் விலங்கு படவும் இல்லையே. ஏன்பா, கையும் கட்டப்படல, காலும் கட்டப்படல, ஒரு ஸ்டெப்பு தாயா. நீ எப்ரோனுக்குள்ள உள்ள போயிருந்த உன்னை காப்பாத்திருப்பாங்களே, உன்னை தப்பிச்சிருக்கலாமே. ஏன்னா எப்ரோன் அடைக்கலப்பட்டணம், அங்க உன்னை காப்பாத்திருப்பாங்களே. அங்க இருக்கிற மூப்பர்களும் லேவியர்களும் உன்னை காப்பாத்திருப்பாங்களே. உன் கை கட்டப்படலையே, உன் கால் கட்டப்படலையே. அன்னைக்கு அழுவுற மாதிரி இப்போ சொல்லி காமிக்கிறேன். துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். ஏன் தாவீது அழுதான்னா, டே ஒரு ஸ்டெப்புடா, ஒரு ஸ்டெப்பு உள்ள வச்சிருந்தேன்னா, அடைக்கலப்பட்டதுக்கு உள்ள நுழைஞ்சிருந்தேன்னா அவங்க உன்னை காப்பாத்திருப்பாங்களே அப்படின்னே. இப்படி ஒரு மதிக்கெட்டவனு போல பண்ணிட்டியே. அதுதான் யோவாப் எவ்வளோ நேக்கானால் பாருங்க. இவன் அப்னேர் வந்து போயிட்டானா, ஒளிம வாசல்ல போயிட்டாலே காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவனை அழகா நேக்கா வெளியே கொண்டு போய் போட்டுட்டான் பாருங்க. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. நமக்கு இந்த அடைக்கல பட்டணங்களை குறித்து விவரம் தெரியுதோ இல்லையோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணத்தின் அருமை இன்றைக்கும் அவர்களுக்கு தெரியும். யோசுவா 20ஆம் அதிகாரம் போயிட்டு வருவோம். யோசுவா 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்குங்க, அங்கே ஒரு சில காரியத்தை காமிக்க. யோசுவா 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். 24. அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன், அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்கவும் அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதனால் அவனை இவன் கையில் ஒப்புக்கூடாது இருக்க வேண்டும். யோவாபுக்கு தெரியும், டே இவன் உள்ள போயிட்டா ஆள் காப்பாற்றப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லியே பிளான் பண்ணி அப்னேரை போட்டான் பாருங்க யோவாப். எவ்வளவு தேவன் அழகான ஒரு ஆண்டவர். நிரபராதிங்க காப்பாற்றப்படணும் விரும்புகிறார். ஆனால் அவன் எதாச்சியா கொன்ன விஷயத்தை அவன் பழி தீர்த்தான். ஆகவேதான் அந்த குடும்பத்தார் உன்னை பழி வாங்கக்கூடாது என்றால் நீ அடைக்கலப்பட்டணம் போனால் மட்டும்தான் நீ காப்பாற்றப்படுவாய். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, பிசாசு எப்போ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அடைக்கலப்பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் தஞ்சம் புகுந்து விடுவோம். ஆமென். அவருக்குள்ள வரணும். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரி, 20ஆம் அதிகாரம் 7-8 யோசுவா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை படிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் 6 அடைக்கலப்பட்டணம் இங்கே தான் என்டர் ஆகுது. இங்கே மற்ற இடத்துல இருக்குது, இந்த இடத்துல அப்படியே கோர்வையாக இருக்குதுன்னு நான் அப்படியே பேசிடுறேன். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள
கேதேஸ். நோட் பண்ணிக்கோங்க, கேதேஸ் முதல் பட்டணத்துக்கு பேர். இரண்டாவது எப்ராஹிமின் மலை தேசத்துள்ள சீகேம், இரண்டாவது பட்டணம் சீகேம். இந்த சீகேமில் தான் இயேசு கிறிஸ்து சமரியா பெண்ணிட்ட தண்ணீர் கேட்க வருவார். ஓகேங்களா? இப்போ சொல்லும்போது புரிஞ்சுக்குவீங்க அந்த இடம்னு சொல்கிறேன். ஓகேங்களா? மூன்றாவது யூதாவின் மலை தேசத்துள்ள எப்ரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். நான் சொன்னேன் எப்ரோன், இங்கே தான் நம்ம அப்னேர் அந்த இடத்த ஓரத்தில் தான் போட்டாங்க வந்து. சரி, 3 பட்டணம் சொல்கிறேன்னா அடுத்தது நான்காவது எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கில் ரூபன் கோத்திரத்திற்கும் இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்தில் உள்ள பேசேர். நான்காவது பேசேர். ஐந்தாவது படிக்கிறேன், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கிளையாத்தில் உள்ள ராமோத். நோட்டீஸ், ராமோத். கடைசியாக மனாசே கோத்திரத்துக்கும் இருக்கும் பாசானில் உள்ள கோலான் கோலானையும் குறித்து வைத்தார்கள். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பளிங்கு கையில் சாகாதபடிக்கும் ஓடி போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. சரி, வேகத்தில் சொல்லிட்டு இல்லையா, இதுக்கு மீனிங் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ 6 பட்டணத்தை எழுதினீங்களே, முதல் பட்டணம் தான் கேதேஸ். கேதேஸ் என்று சொன்னால் ஹோலி செஞ்சுரி. ஹோலி செஞ்சுரி அப்படி என்றால் பரிசுத்த சரணாலயம். தமிழில் பரிசுத்த சரணாலயம். கேதேஸ் என்றால் என்ன? பரிசுத்த சரணாலயம். சீகேம் என்று சொன்னால் சோல்டர். சோல்டர்னா என்ன? தோள்பட்டை. ரெண்டாவது என்ன பட்டணம்? சீகேம். சீகேம் என்றால் சோல்டர், சோல்டர் என்றால் தோள்பட்டை தமிழில். மூன்றாவது கீரியாத் அர்பா என்று சொல்லக்கூடியது, அதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் என்றால் ஐக்கியம். பாருங்க, பரிசுத்த சரணாலயம், தோள்பட்டை, ஐக்கியம். நான்காவது பேசேர். பேசேர் என்று சொன்னால் ஃபோர்ட்ரஸ். ஃபோர்ட்ரஸ் என்று சொன்னால் கோட்டை என்ற அர்த்தம். ஐந்தாவதாக ராமோத். ராமோத் என்றால் ஹைலி எக்ஸால்டட், அதாவது மிகவும் உயர்த்தப்பட்ட நிலை. ஆறாவது கோலான். கோலான் என்று சொன்னால் ரிஜாய்சிங் ஃப்ரம் கேப்டிவிட்டி, அதாவது சிறையிருப்பில் இருந்து சந்தோஷம். ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? சரி, இப்போ இது எல்லாவற்றையும் சேர்த்து படித்தாதான் இந்த 6 அடைக்கலப்பட்டதுடைய மேன்மை தெரியும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், இணைத்து நான் தமிழ்லேயே நான் படிச்சிடுறேன். தமிழில் படிக்கிறேன், சொல்கிறேன். இந்த பரிசுத்த சரணாலயம், தோள்பட்டை, ஐக்கியம், கோட்டை, மிகவும் உயர்த்தப்பட்ட நிலை, சிறையிலிருந்து சந்தோஷம். சரிங்களா? இந்த 6ஐயும் ஒரு சென்டென்ஸாக இப்போ நான் வடிவமைக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதாவது சிறையிலிருந்து மக்களை விடுவித்து, 6வது பாயிண்ட் சிறையிலிருந்து சந்தோஷம், சிறையிலிருந்து மக்களை விடுவித்து சந்தோஷத்தோடு மிகுந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்படியாக அவர் தன் தோள்களை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து பரிசுத்த சரணாலயத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை கோட்டையை போல பாதுகாத்து அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறார். இந்த 6 அடைக்கலப்பட்டணத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா இது யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். எவ்வளோ பாருங்க, கர்த்தர் பாருங்க, எவ்வளவு இந்த 6 பட்டணத்தையும் ஒரே வாரத்தில் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபருக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு பாருங்க. திரும்ப சொல்றேன், சிறையிலிருந்து மக்களை விடுவித்து சந்தோஷத்தோடு மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்படியாக அவர் தன் தோள்களை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து பரிசுத்த சரணாலயத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை கோட்டையை போல பாதுகாத்து அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறார். ஆமென். அதாவது இயேசுவை சிந்திக்க வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். வீட்டில் போய் சிந்திங்க. இது இருக்க உங்களுக்கு அனுப்புவோம் பாருங்க, திரும்ப பாஸ் நிப்பாட்டி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, 35 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள. யார் கொண்டு போய் விட்டா? நீங்கள் போனீங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளை அடைக்கல பட்டணத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார். எப்படி நம்மளை இன்னைக்கு நம்ம எப்படி அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே போனோம்? சிம்பிள், ஒரே பிரேயரில் கொண்டு போய் வச்சுட்டார். என்ன பிரேயர்? கல்வாரி சிலுவை என்ன பண்ண, பிதாவே இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு வார்த்தை. நிறைய எல்லாம் பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் மட்டும் சிலுவையில் அந்த ஜெபத்தை பண்ணலன்னா இன்னைக்கு ஏன் கதி அதோ கதி. அதோ கதி தானே, அதோ கதி தானே பேரு, அதோ கதி தான்.
சரி, இப்போ கடைசி சாப்டருக்கு போய்க்குவோம். 36ஆம் அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற என்னாகமத்தினுடைய கடைசி சாப்டருக்கு போய்க்குவோம். ஓகேங்களா? இங்கேயும் ஒரு காரியத்தை டீல் பண்ணுறார். நான் சொல்கிறது 35ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அடைக்கல பட்டணம் இந்த இடத்துல மட்டும் இல்லை, உபாகமத்திலையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு, பிற்பாடு யோசுவாவிலையும் இருக்குது, மற்ற இடத்துல இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். ஓகேங்களா? ஆண்டவர் மோசேயின் மூலமாக அதெல்லாம் யோசுவா மூலமாக எழுதி வச்சிருக்கிறார். சரி, 36ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை டீல் பண்ணுறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ 36ஆம் அதிகாரம் வினோதமான காரியத்தோடு இந்த புஸ்தகம் முடியுது. என்ன புஸ்தகம் முடியுது? என்ன புஸ்தகம்? எந்த வினோதமான காரியம்? திருமண விஷயத்தில் நில சுதந்திரம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி முடிகிறார். ஏன்னா இவங்க கானானுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க. என்ட்ராக சில டீலிங்கை முடிக்கிறாரு. இதில் என்ன இதுன்னா, திருமணம் ஆனவங்களுக்கு எப்படிங்க அதுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு காரியம். என்னாகமம் ஜனங்களை எண்ணுவதோடு ஆரம்பமாகி முடியும் போது திருமணமும் நிலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நில சுதந்திரத்தில் முடிவடைகிறது. ஆகவே துவக்கத்தையும் முடிவையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மையும் எண்ணப்படாத நம்ம எண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கி வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இப்போ நீங்களும் நானும் எண்ணப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கணக்கில் இருக்கிற நம்மளை பிரயாணத்தில் கொண்டு இப்போ தேவன் நம்மை திருமணம் செய்து கொள்கிறார். அதுதான் சபையில் சபை என்று சொன்னாலே மணவாட்டி என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து மணவாளன் என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவே வேதம் சொல்லுது, சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது, நில சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகின்றது. அப்போ திருமணத்தில் ஆண்டவர் என்ன சில காரியத்தை சொல்கிறாருன்னா, ஒரு கோத்திரத்திலிருந்து மற்றொரு கோத்திரத்துக்கு நிலத்தை மாற்றக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், இப்போ அதாவது உதாரணம் சொல்கிறேன், இதில் பக்கத்தில் நான் இந்த 10 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 2 சிட்டிஸ் எங்கே இருந்துச்சு? வெளியே இருந்துச்சு. யார் இருந்தாங்க? ரூபனும் காத்தும் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தில் 10 கோத்திரம் உள்ள இருக்கிறாங்க. சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு யூதா சிமியோன் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 2 பேரும் பக்கத்தில் இருந்தாலும் கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இதில் கூட கருத்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, யூதா கோத்திரத்தில் இருக்கிறாங்க, நீ அங்கே தான் மேரேஜ் பண்ணணும், சிமியோன் கோத்திரத்தில் இணைக்கக்கூடாதுன்றார். அங்கே கூட பாருங்க, நீங்கள் நாங்கள் எல்லாம் யூதன் தானேங்க, எல்லாம் யூதர்கள் தானேங்க கத்திரி பக்கத்தில் சிமியோன்காரனை மேரேஜ். இப்போ சிமியோனில் இருக்கிற இப்போ இவர் ஜென்ஸாக இருக்கிற சிமியோன் கூட்டத்தில் பெண்ணை எடுத்து மேரேஜ் பண்ணி போகலாம்ல, என்ன கர்த்தர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர் சொல்கிற இல்லை, நீ திருமணத்தில் சொந்த கோத்திரத்துக்குள்ளாக திருமணம் செய்ய வேண்டும், அதை மாறி வேற கோத்திரத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றார். பாருங்க, அதுலேயே அவ்வளோ கிளியராக பேசுகிறாரு பாருங்க. இப்போ படிக்கிறேன் 36:1-2 வசனம் படிக்கிறேன். யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்தருடைய பிதாக்களின் தலைவர் பிரபுக்களுக்கு முன்பாக அவர் நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்தருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்தருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால், யோசேப்பின் குத்திரம் இன்னொரு கோத்திரத்துக்கு மனைவி ஆச்சுன்னா அந்த குமாரத்தினுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்று போகுமே, எங்கள் லேண்டு பிரிஞ்சு போகுமே, பிரித்து கொடுத்தனா எல்லாம் கண்டபடி எல்லாம் சொதப்பல் ஆயிருமே. படிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தில் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே சொன்னாங்க. இந்த மாதிரி எங்கள் ஆளும் வேற இடத்துல மேரேஜ் பண்ணா இப்போ நாங்கள் உங்களுக்கு சொத்து கொடுக்கணுமே, இப்போ அவங்க இப்போ நான் எங்கள் இடத்துல பிரிச்சுட்டு போயிடுவாங்களே, இதில் பெரிய தலைவலியாக இருக்குமேப்பா, சொத்தை பங்கிட்டு கரெக்டாக ஓகே ரைட்டு பிரித்து கொடுக்கலாம், மேரேஜ் விஷயத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா இருக்கிறது நல்ல கேள்வி தானே, நல்ல கேள்வி தானே. மோசம் என்ன பண்ணார்?
கர்த்தர் கர்த்தர் செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனால் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம். ஏப்பா சொல்லிட்டாரு பாரு, யோசேப்பு மனாசே கோத்திரம், நீ யோசேப்புல இருக்கிற கோத்திரம் மனாசே கோத்திரம்னா அந்த கோத்திரத்துக்குள்ள மட்டும்தான் மேரேஜ் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, வேற எங்கேயும் லைன் மாற, ட்ராக் மாறக்கூடாது. இது கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. கர்த்தரே இன்வால்வ்மெண்ட் பண்ணி அங்க சொல்றாரு இந்த காரியத்தை. 7 படிக்கிறேன். இப்படி இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். புரிஞ்சிச்சா? என்ன சொல்லுங்க, புரிஞ்சிச்சா? ஏன்னா கர்த்தர் வடிவமைத்த வடிவமைப்பை நீ மாற்றக்கூடாது. நான் பிரித்து கொடுத்தேன் இவங்களுக்கு, இந்த கோத்திரத்துக்கு இதுதான் பிரித்து கொடுத்தேன்னா, நீ பாட்டுக்கு யாரோ ஒருத்தரை மேரேஜ் பண்ணி நீ இந்த இடத்த பிரிப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. கவனமாக கேளுங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த காரியத்தை சொல்லும்போது இவர்கள் இன்னும் கானான் தேசத்திற்குள்ளேயே வரல. நோட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்களா? உள்ள என்ட்ரு ஆகல. என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நிலமே இன்னும் வாங்கல. ஆனா கிடைக்காத நிலத்திற்காக, வாங்காத நிலத்திற்காக சண்டை நடந்துகிட்டு இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா என்ன நடக்குது? என்ன சண்டை நடக்குதுன்னு சொல்றதை விட இன்னொரு ஹைலைட்டான ஒரு காரியம் சொல்ல போனா, இன்னும் கிடைக்கல, ஆனா விசுவாசத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சண்டைனா கொஞ்சம் அது நெகட்டிவா போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா கிடைக்கல, நான் உள்ள போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே விசுவாசத்தோடு பேசுகிறார்கள். செலோப்பியாத்தின் குமாரத்தில் கேட்கிறார்களே, அப்ப நிலம் கிடைத்ததா? இல்ல, இருந்தாலும் நிலம் எங்களுக்கு கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு இவர்கள் பேசுவதை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். புரிஞ்சுச்சுங்களா? இன்னொன்னு என்னன்னா, கானானை சொந்தம் பாராட்டுவார்கள் என்ற காரியத்திலே அவர் நிச்சயம் கானானை சொந்தம் பாராட்டுவார்கள் என்பது நமக்கு நினைப்பூட்டப்படுகின்றது. இதெல்லாம் இங்க நடக்குது, பார்டர்ல நடக்குது. இன்னும் கானானுக்குள்ள என்ட்ராகல, என்ட்ராகிறதே பார்டர்ல இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப என்னன்னா, நிலம் கர்த்தருடையது என்பதையும் அதில் கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்பதையுமே இவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களாக நாம் கூட லேவியர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆகதான் ஆசாரியர்களும் லேவியர்களாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பின்னாடி புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் சொல்லுவார். ஏன்? இந்த பூமியிலே லேவியர்களாக வாழ்வது கர்த்தருடைய திட்டம். ஆகவேதான் கர்த்தர் நம்மை, இங்க இருக்கிற நம்மை ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். லேவியரே, ஆசாரியரே. பக்கம் சொல்லுங்க, நீங்க லேவி, நீங்க ஒரு ஆசாரியன். ஆமென். ஒருத்தர் அந்த காலத்தில் பாட்டு பண்ணார், லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. நல்லா அருமையான ஒரு பாட்டு, நெட்டில் கூட இருக்கும், நீங்கள் போட்டு வீட்டில் போய் போட்டு கேளுங்க. ரொம்ப அருமையாக சுவாரஸ்யமாக அந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கும். நான் அந்த பாட்டு ரொம்ப அடிக்கடி என் மனதில் ஹம் பண்ணுவேன். நல்லா அருமையான ஒரு பாடல். சரி, இதுக்காக லேவியர் ஆசாரியராங்க தேவன் நம்ம வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்னா, நம்ம எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அங்கெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. எங்கே வாழ்ந்தாலும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறார். இன்னொரு காரியம் கொஞ்சம் ஹைலைட்டாக இன்னொன்று சில விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5:20 போய்க்குங்க. இன்னும் கொஞ்சம் பவுல் என்ன பண்ணுறாரு, அதை மேலே தூக்கி சாப்பிட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிட்டார், நம்ம ஸ்தானத்தையே எங்கேயோ கொண்டு போயிட்டார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5 திருப்பிக்குங்க. 2 கொரிந்தியர் 5 20
ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்ன சொல்றாரு பவுல்? நாங்கள் ஸ்தானாபதிகள், கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருக்கின்றோம். ஸ்தானாபதிகள் என்றால் என்ன? அம்பாசிடர், தூதுவர்கள். தூதுவர்கள் தானே, அப்படிதான் சொல்லுவாங்க. தூதுவர்கள், தூதரகங்கள்னு சொல்லி அவங்களுடைய ஆஃபீஸ்லாம். இப்போ ஒரு அமெரிக்க அம்பாசிடர் அவர் இங்கே இருக்கிறார், அவர் அமெரிக்காவின் தூதரகம் இங்கு இந்தியாவில் இருக்கிறது என்று சொல்கிற மாதிரி தூதரகங்கள், தூதுவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்க தேசத்து அம்பாசிடர் இங்கே இந்தியாவில் இருக்கிறாருன்னா, அவர் இந்தியாவில் வந்துட்டு எதை பற்றி பேசிகிட்டு இருப்பாருன்னா, இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டார், அமெரிக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அதே போல் கர்த்தர் நம்ம ஸ்தானாபதிகளாக வச்சிருக்கிறாருன்னா, இந்த பூமியிலே ஸ்தானாபதிகள், இந்த பூமியில் ஸ்தானாபதிகளாக இருந்துட்டு நம்ம வந்து இந்த பூமியை பற்றி பேசிட கூடாது. நம்ம பேசுகிற பேச்செல்லாம் பரலோக பேச்சாக இருக்கணும், பரலோக வார்த்தையாக இருக்கணும். ஆமென். ஆகுது நம்ம சொந்த தேசம் பரலோகம், நம்ம வீடு குடியிருப்பு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் எழுதி வச்சிருக்கிறார். கவனமாக கேளுங்க. இப்போ நமக்கு சொந்த ஊர் இது பரலோகம். இப்போ இந்த பூமியில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஸ்தானாபதிகள் அம்பாசிடர். இப்போ இந்த ஏரியாவில் நிறைய அம்பாசிடர் வீடு இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது, உங்கள் ஏரியா பல ஏரியாவிலும் அம்பாசிடராக இருக்கும், தூதுவர்கள், தூதரகங்கள். இப்போ எங்கள் வீட்டை எடுத்துன்னா அது ஒரு தூதரகம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சரி விடுங்க, அம்பாசிடர் ஹவுஸ். ஓகே, என்ன சொல்லுவா? எம்பசி. தேங்க்யூ, எம்பசி. இப்போ எங்கள் வீடு எடுத்துன்னா அது ஒரு எம்பசி. என்ன எம்பசி? ஹெவன்லி அம்பாசிடர். நாங்கள் இருக்கிற ஒரு எம்பசி. இந்த வீடு எடுத்துட்டு இங்கே ஒரு அம்பாசி இருக்கிறாங்க, அந்த ஸ்டேட்டில் ஒரு அம்பாசி இருக்கிறாங்க. அப்புறம் வேற பக்கத்தில் இருக்கிறீங்க. சரி, உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஏரியாவிலலாம் நீங்கள் ஒரு அம்பாசி, அவங்க வீடு அம்பாசி, நீங்கள் ஒரு அம்பாசிடர், ஒரு ஸ்தானாபதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல எதை பற்றி பேசணும்? நாங்கள் இந்த ரெட்டிப்பட்டியில் இப்படிங்க அப்படிங்க இல்லை. இந்த ரெட்டிப்பட்டில் நம்ம எம்பசி இருந்தாலும் நம்ம எதை பற்றி பேச வேண்டும் என்றால், நம்ம நாட்டை பற்றி, நம்ம ஊரை பற்றி, நம்ம வாழ்கிற இடத்தை பற்றி தான் நாம் பேச வேண்டும். நான் கேட்குற இந்த பணியை செய்கிறோமா? இல்லை இங்கே இருக்கிற நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சேலத்தில் இருக்கின்ற பற்றாக்குறையை பற்றியோ, சேலத்தில் இருக்கிற சில பிரச்சனையை பற்றியோ, சேலத்தில் இருக்கிற சில வறுமையை பற்றியோ, சேலத்தில் இருக்கிற சில விலைவாசியை பற்றியோ பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ஆகவே ஸ்தானாபதிகளே, அம்பாசிடர், நீங்கள் பேசுகிற வார்த்தை பரலோகத்தை பற்றிய பேச்சுக்களாகவே உங்களுடைய எம்பசி விளங்குவதாக. ஆமென். ஹெவன்லி எம்பசி. நம்ம வீட்டுக்கு பேர் கூட வைக்கலாம் போல. கீழே அம்பாசிடர் லியோ ஆண்டனி, உங்கள் வீட்டில் கூட அப்படி சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த ஸ்தானாபதிகள் என்ன பண்ணணும்னா, இப்போ திருமணம் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அமெரிக்க அம்பாசிடர், அவன் நாட்டு பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டு தான் இங்கே வருவான் பாருங்கள். சரி, இப்போ நமக்கு பவுல் கொடுக்கின்ற சில அட்வைஸ் என்ன, இதை பற்றி நம்ம சொல்லி இதை மட்டும் விலைக்கு இன்றைக்கு முடிப்போம். இன்றைக்கு சப்ஜெக்டே முடிக்குது. ஓகேங்களா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் போய்க்குங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12 படிக்கிறேன். இந்த எண்ணாகமம் 36 மையமாக வைத்து 2 கொரிந்தியர் 6 சில விளக்கத்தை கொடுக்கின்றேன், கவனிப்போம். 12ஆம் வசனத்திலிருந்து படித்து காண்பிக்கின்றேன். எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாக படிப்போம். 14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் எதை வச்சு பேசுறார் பவுல்? எண்ணாகமம் 36 மையமாக வைத்து பேசுகின்றார். ஆமென். ஆனால் இன்னைக்கு நடக்கிற விதமே வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் வேற லைனில் போயிடுச்சு உலகம். வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
தேவன் ஸ்தானாபதிகள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் அக்கறையாக இருக்கின்றார். 16ஆம் வசனம். இப்படி நம்ம செய்யும்போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்றாருன்னா, இப்படி போனாதான் நீ என் பிள்ளை அப்படின்றார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைன்னா அவர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை நம்ம கேட்டு கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால் சரி. எதுக்காக நம்ம இதை பற்றி பேசுகிறோம்னா, கடைசியா நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே, கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரரும் மாமே. கானான் தேசம் யாருக்கு பங்கிடப்பட்டுச்சு? அந்தந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. இப்போ நமக்கு பரம கானான் யாருக்கு உரியது என்றால், நாம் அவருடைய பிள்ளைகள், குமாரரும் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம் தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து வாழ வேண்டும். நீங்களும் நாம் எண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் வாழும் தேசத்திற்கு கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாக லேவியர்களாக வைத்திருக்கிறார். ஏன்? தேசத்தை பாதுகாப்பதற்காக, தேசத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஆகவே நம்முடைய கோத்திரத்திலேயே வாழ்ந்து பரலோக சுதந்திரங்களை பெறுகிறவர்களாக மாறுவோமாக. ஆமென். நம்ம அவருக்கு பிள்ளைகளாக மாறத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே தேவன் நமக்காக கொடுத்தார். ஆகவே பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் எவ்வளோ பெரிய பிளான். தான் குமாரனை அனுப்பி அவரை ஏற்றுக்கொள்றது மூலமா என்னையும் உங்களை எந்த குடும்பத்தில் போய் ஜாயின் பண்ணுறாருன்னா அவருடைய குடும்பத்திலே ஒன்றாகிட்டார். ஏன் அவருடைய குடும்பத்தில் ஒன்றா வச்சிருக்கிறாரு? அவருடைய சுதந்திரங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அவர் குடும்பத்தில் ஜாயிண்ட் ஆனதான் முடியும், வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் என்னவா இருக்கும்னா, நான் இன்றைக்கு அவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பிதாவாகிய தேவன் தகப்பனாக இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பிதாவாகிய தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்து இன்னைக்கு ஏராளமான பிள்ளைகளை அறுவடை செய்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஆகவே எண்ணாகும் புஸ்தகம் என்ன உறுதி செய்கிறது என்றால், நிச்சயமாகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு சுதந்திர வீதம் கண்டிப்பாக உண்டு. பவுல் அதான் ஊர்ஜிதப்படுத்துகிறார். நீங்கள் பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆகவே இங்கே இருக்கிற பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரமகானான் கிடைப்பது அதிகமான நிச்சயம். நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. காரணர் யார்? எனக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே காரணமானார். எப்படி காரணமானார்? கல்வாரி சிலுவையில் தன்னுடைய மரணத்தின் மூலமாக. அதை அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்தில் இணைக்கப்படுகிறார்கள். ஆமென். அதுதான் இந்த எண்ணாம் புஸ்தகத்தை முடிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சுதந்திரவாளி என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை நான் முடிவு செய்கின்றேன். ஆமென். நீங்கள் சுதந்திரவாளி. அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எழுந்து நிற்போம். அந்த சிலுவைக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த பிரயாணத்தில் 18 பிரயாணத்தை மேற்கொண்ட 18 மெசேஜ் கொடுத்துருக்குறோம். இந்த பிரயாணத்தில் நீங்கள் எங்களோடு கூட இருந்தது எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து கேளுங்க, இதெல்லாம் அப்லோட் பண்ணி வருவோம். தொடர்ந்து கேளுங்க, கேட்க கேட்க இன்னும் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். நான் சொன்னதெல்லாம் குறைவாக தான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்குது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் இதை படிக்கும் போதெல்லாம் இப்போ உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு அவுட்லைன் மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் என்னாகமத்தை படித்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமென். நான் போன வருஷமே லேவியரை ஆரம்பிக்கணும்னு நம்ம பார்த்தேன், முடியல. போன சிலுவை தியானத்தில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, அடுத்த சிலுவை தியானம் வருதுல்ல,
அப்போ லேவியரை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் இருக்கிற சிலுவையை பார்ப்போம், தியானத்தை பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் அங்கிருந்து நம்ம பார்ப்போம். அதனால் இந்த நாட்களை நாம் கர்த்தருக்குன்னு விசேஷித்து கொண்டிருக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், ஃபைனல் முடிக்கும்போது அவங்கள அதுக்காக தான் வெளியே கொண்டு வந்தார், கானானுக்காக தான் வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்மை கொண்டு வந்தது கூட பரம கானான் என்று சொல்லக்கூடிய பரலோகத்தைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்த்து அவருடைய பிள்ளைகளாக்கி சுதந்திரவாளியாக மாற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கடைசியாக சொல்லி முடித்தோம். வீட்டில் போய் இந்த 2 Corinthians 6ஆம் அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் நிதானமாக நான் உங்களுக்கு எழுதியிருப்பீங்க. வீட்டில் போய் படித்து பார்த்தா அப்படிப்பட்ட லைஃப் வாழுங்க. நமக்கு தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க பிரயாசம் விடுங்க. அந்நிய நுகத்தில் போய் நம்ம உறவாடி அந்த காரியத்தை நம்ம பின்பற்றிய போயிட்டு ரொம்ப நம்ம லைஃபே அவங்க தப்பான லைஃப்பில் கொண்டு போயிடுவாங்க. பிசாசுடைய என்னென்னா பிலையா மூலமாக சொன்னான், அங்கே பாரு இவனை சபிக்க முடியாதுடா, ஆனால் ஒன்று பண்ணு, இவனை வெளியே கொண்டு வரலாம். எப்படி வெளியே கொண்டு வரலாம்? இவனை அந்நிய ஜாதியோடு கலக்க விட்டியன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவான். அவன் வெளியே போயிட்டா அதை கடவுளுடைய பாதுகாப்பை போட்டு வெளியே போயிட்டா அங்கே பாம்பு கொத்து என்ன வேணாலும் அவனை கொத்து, என்ன வேணாலும் அவனை தாக்கு. இவனை டைரெக்டாக அவன் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிறான், அவனை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அவன் எல்லையை விட்டு வெளியே கொண்டு வா. சிலர் சொல்லுவாங்கள்ல, டே இப்போ ஆள் பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் மவனே துளிர் விட்டு பேசுகிறேன், நீ மட்டும் வெளியே தனியாக வந்து பாடுறான். சில பேர் சொல்லுவாங்க, நீ மட்டும் தனியாக அந்த பக்கம் வந்து பாரு, எங்கள் ஏரியா பக்கம் வந்து பாரு, அவனை தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் பிசாசு பிலையா மூலமாக சொல்கிறான். இங்கே பாரு, அவன் பயங்கர சேஃப்டியில் இருக்கிறான், பாதுகாப்பில் இருக்கிறான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் சேஃப்டியை விட்டு வெளியே தள்ளணும்னா ஈஸியாக அவனை போட்டுடலாம், ஈஸியாக அவனை தாக்கிடலாம். அதே போல் தேவ பிள்ளைகளே, அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்கும் போது, ஐக்கியம் கொள்ளும்போது, உறவு கொள்ளும்போது தேவனை விட்டே பிரித்து கடைசியில் பிசாசின் பிள்ளையாகவே மாற்றிடுவான். நம் தேவனுடைய ஐக்கியமாக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகவே இந்த பூமியிலே நம் வாழ ஆரம்பிப்போம். தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் நம்ம கூட புறஜாதி என்ற ஒரு காரியத்தை மனதில் வைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கும் ஞாபகப்படுத்தணும், நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க பிள்ளைகளோட தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதெல்லாம் பிள்ளைகளுக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லணும். சும்மா படிக்கிற இடங்களில் மற்ற இடத்தெல்லாம் வேறு யாரையும் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்லணும். ஏன்னா அது தேவனுடைய காரியத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அப்படி போயிட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது நம்முடைய பாதுகாப்புலேருந்து வெளியே போகல, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போனுச்சுன்னா ஆபத்துகள் அவங்களுக்கு அதிகம் காத்திருக்கிறது. ஆகவே நம்ம ஆபத்தில் போகணும் கருத்து விரும்பல. கானான் என்று சொல்லக்கூடிய அந்த சுதந்திர விதத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. ஆண்டவரே, எங்களோடு இந்த லெந்து நாட்களிலே எங்களோடு கூட இருந்தீர், அநேக சத்தியத்தை எங்களோடு போதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 36 அதிகாரத்தையும் பார்க்க ஒரு அவுட்லைனோடு உம்மை பார்க்க கர்த்தர் கொடுத்த உதவிக்காக, நீர் கொடுத்த ஞானத்திற்காக, நீர் கொடுத்த வெளிச்சத்துக்காக, நீர் எங்கள் கண்களை திறந்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்கு நிறைய விஷயத்தை போதித்தீரதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நிறைய காரியத்தை எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை கற்றுக் கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியின் மூலமாக அநேக விஷயங்களை கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த செய்திகளை நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்களுடைய கண்களை நீர் திறப்பீராக தகப்பனே. இதை கேட்கும் போதெல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சுதந்திரவாளிகள், எங்களுக்கு நிச்சயம் பரம கானான் உண்டு என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு முடிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் கொடுத்த சத்தியத்தில் நிலைத்தோங்க. நீங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இந்த என்னாகும் புத்தகத்தில் கற்றுக் கொடுத்தீரோ அதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்க, பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அந்த பாதையில் எங்களை நடத்தும் கருத்தாவே நீர் இப்படி செய்வதற்காண்டி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். தேவக்கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து செயல்படுவதாக. என்னாகமத்தின் புஸ்தகத்தின் மூலமாக வருகின்ற சிலுவையிலிருந்து வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.